ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற விஷயம் என்ன அப்படின்னா டேட்ஸ் சாப்பிட்றது. ஒரு 3 டேட்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜம்ஜம் தண்ணி துவா செஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஜ்ர் தொழுக போயாச்சு. ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு என்னோட பேஜ் ரெகுலரா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி ஈதுடைய அவுட்ஃபிட்டை நேற்று நான் ஷேர் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய அவுட்ஃபிட். உங்களுடைய பள்ளியில இன்னைக்கு 9 மணிக்கு தொழுக. நான் 8:30 மணிக்கெல்லாம் கரெக்டாக போய் உட்காந்துட்டேன். ஆனால் அதே மாதிரி அதிகப்படியான இந்த 6 தக்பீரோன்னு கூடிய இந்த ஈதுடைய தொழுகை தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். எல்லாருமே சலசலன்னு எல்லாம் எந்திரிச்சு போனாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஈதுடைய தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கொத்துபாவும் முக்கியம். ஸோ அதனால அதையுமே உட்காந்து கவனிங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நம்ம வழக்கமா போட்டோ எடுக்கிறதெல்லாம் ரேரு. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸ்ல ஒரு சில போட்டோஸ் தான் எடுத்துட்டேன். பட் ஆனா ஸ்டோரி வைக்கலாம்னு பார்த்தா எந்த போட்டோவும் சரியா இல்லை. ஸோ அதனால ஸ்டோரி வைக்கல. லாஸ்ட் 1 வீக்காவே சரியான தூக்கம் இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்தோடனே ஒரு மணி வரையும் நல்லா படுத்து தூங்கிட்டேன். என்னோட மூஞ்சி ரியாக்ஷன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில ஊர்ல இருக்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பார்க்க போயிருந்தேன். அண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ரமலானுடைய மெயினான மேட்டர் இந்த பிரியாணி தான். அண்ட் இந்த மனசார செஞ்சது பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணுமோ நான் அந்த மாதிரி நம்ம ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது வழக்கமாவே இயல்பு. ஸோ அதையுமே போய் கரெக்டாக போய் கொடுத்தாச்சு. இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலை. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் ஏதோ ஒரு பழக்கமா எடுத்து செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாக்ல சந்திக்கிறேன். இந்த மாதிரி ரெலவெண்டான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.